ரஜினி ஆரம்பிச்சு எங்கடா போகுது? எங்க போயிட்டு இருக்கு? அத முதல்ல முடி. இல்லடா உன விடாதீங்க. குசேலன் குணாவை பேச சொல்லுங்கடா டே. யாரு குசேலன்? குசேலன் குணா யார் அது? இவரா? ஓகே. இப்ப என்ன மேட்டர்னா, இவர் வந்து சரியான எச்ச அப்படிங்கிறது வந்து இன்னும் ஒரு 2-3 நாள்ல வந்து வெளியே வரும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. எல்லாரும் வந்து இருங்க சரியா. இவனை இப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, தலைவர் சிஎம் ஆயிட்டாப்ல, அதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்ட்டு எவனை ஆஃப்லைன்லாம் போயிடாதீங்க. இதுக்கு மேலதான் வந்து நம்ம வந்து இன்னும் தீவிரமா, ஏன்னா நமக்கும் ஒரு எதிர்கட்சி இருக்கு. அந்த எதிர்கட்சி வந்து எதுக்காகனா அவதூறுகளை மட்டுமே பரப்புறதுக்காக அந்த ஒரு எதிர்கட்சி இருக்கு. அது கூட சேர்ந்து இந்த மெண்டல்ஸும் சேர்ந்து பானுங்க. அதனால வந்து இனிமேதான் நம்ம வந்து உஷாரா இருக்கணும். இனிமேதான் வந்து நம்ம வந்து இந்த வர்ற அவதூறுகளை வந்து டேக்கிள் பண்ற அளவுக்கு வந்து நம்ம வந்து அறிவை வளர்த்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ப்ரூஃப்ஸ் இருக்கணும், டேட்டா இருக்கணும், டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும், எல்லாமே வந்து தேடணும். இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து இந்த இவங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிடலாம். இவங்க வந்து எவ்வளவு எச்ச வேலை பார்த்தாங்க, அவங்க தலைவர் வந்து எவ்வளவு எச்ச வேலை பார்த்தாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிடலாம். அது பண்ணிடுவாங்க. அதுக்கான இதுதான் வந்து நடந்துகிட்டு இருக்கிறதாக தகவல் வருது. சரியா? என்னன்னா ஒரு மனுஷன் வந்து இவ்வளவு கேவலமான வேலையெல்லாம் பார்க்க முடியுமா அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து அந்த 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 அன்னைக்கு வந்து நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு மனுஷன் வந்து இவ்வளவு எச்ச வேலை பார்க்க முடியுமா? எல்லா ஜேர்னலிஸ்டும் பேசுறா. இப்போ வந்து இன்னைக்கு வந்து அந்த அவரோட ப்ரோ இருக்காருல்ல, அவர் வந்து அந்த ரியாஸ் கே அகமது, அவர் வந்து பொதுவாவே வந்து நம்ம விஜய் பொதுவாவே வந்து அவர் வந்து நீ பேசுவாப்ல நல்லா பேசும். கார்த்திக் விஜய் இல்ல ரிமூவ் பண்ணுவேன். நான் தான் ஹோஸ்ட் இந்த ஸ்பேஸுக்கு. நீ ரிமூவ் பண்ணல, அவன்கிட்ட தனிப்பட்ட முறையில போன் பண்ணி பேசுங்க. நீ ரிமூவ் பண்ணி விடணும், பிரச்சனை இல்ல. சரிடா, செத்த நேரம் இருடா. அவர் ரியாஸ் கே அகமது வந்து அவர் வந்து நம்ம தலைவருக்கும் வந்து அவரு தான் வந்து அந்த பிஆர்ஓ. சரியா? இப்ப என்ன அந்த பொசிஷன்ல இருக்காரான்னு தெரியல. ஆனா அப்போ அந்த ஒரு 2023 22 அந்த டைம்ல எல்லாம் அவர் வந்து நமக்கும் வந்து விளக்கம் கொடுப்பாரு. அதே சமயம் வந்து ரஜினிகாந்துக்கும் ஏதாவது அப்டேட் இதுனா வந்து அவரும் அவங்க சைடு வந்து விளக்கம் கொடுப்பாரு. அவர் வந்து இன்னைக்கு வந்து நிறைய இதுக்கு முன்னாடி நிறைய இந்த சண்டை எல்லாம் வந்துருக்குல்ல, அந்த டைம்ல எல்லாம் நிறைய விளக்கம் கொடுத்து பதிவு பண்ணியிருந்தாரு. இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. அந்த மாதிரிலாம் வந்து கூட்டணிக்காக வந்து அதிமுகவோட போகலாம், அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி திமுகட்ட வந்து பேசுனதா வந்து ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வந்து அந்த சபீர் அகமது வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார்ல, அதுக்கு வந்து கிளாரிஃபை பண்றதுக்கு அப்படிலாம் எதுவும் நடக்கல, அது வந்து ஒரு நட்பு ரீதியான சந்திப்பு தான் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்திருந்தாரு. அதாவது பூசி மொழுகிற மாதிரி தான் அந்த விளக்கமே இருந்துச்சு. அதை தாண்டி வேற எதுவுமே இல்லை. அந்த விளக்கம் அந்த விளக்கம் கொடுத்தது காரணமே நீ தான்ன்றது எனக்கு நல்லா தெரியும். நீயும் இந்த த்ரில்லர் இருக்காங்கல்ல, 2 பேரும் பண்ண வேலை தான் இந்த விளக்கம் கொடுக்க காரணம், வேற ஒண்ணும் இல்ல. டேவ், தமிழ்நாடே பார்த்துச்சு. அவர் வந்து ஏன் ஸ்டாலினை பார்த்தாரு, அவர் ஏன் நியூஸ்ல வந்ததானே நம்ம வந்து பேசுறோம். ஏவா வேலுவை ஏன் பார்த்தாரு அப்படின்னு யாருக்கு தெரியும்? ஸ்டாலின் ஐயா வந்து எதுக்கு பார்த்தாரு யாருக்கு தெரியும்? நான் ஒன்ன தப்பு சொல்லடா, அந்த விஷயத்துல எல்லாத்துக்குமே டவுட் இருக்காதான்டா. சரி, எதுக்கு இந்த நேரத்துல வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்த பேசணும்ன்ற ஒன்னு டவுட் எல்லாத்துக்குமே இருக்கும்ல. பேசாம இருந்தா அடிச்சுட்டு போயிருப்பாங்க. ரொம்ப நேரமா நீங்க நான்சிங்காவே போயிட்டு இருக்கீங்க. ஆமா, என்ன விட்டுட்டு தள்ளி போயிட்டாங்க. மெயின் இடத்துக்கு வாங்க. இவன் மட்டும் தான் 2 பேருக்கு அடிபடுஞ்சிருக்கா. பிஜேபி டிஎம்கே 2 எக்ஸ்பைரி. நீ குசேலன் குணா கூட கொஞ்சம் பேச. எக்ஸ்பைரி அவர் பேசினா நான் பேச முடியும். குசேலன், நான் என்ன ரஜினியா? நானா போய் வந்து இது பண்றதுக்கு இனிஷியேட் பண்றதுக்கு அந்த அளவுக்கு கேவலமா முன்னாடி பேசல தலைவர் மாதிரி பேசுறா. இப்ப ப்ரோ இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஜெயிலர் 2 வரைக்கும் உங்க ரெக்கார்டை பீட் பண்ணிடுவோம். பாத்துக்க. என்ன ரெக்கார்ட் ப்ரோ? சிஎம் ரெக்கார்டா? சிஎம் அவர் கடல்ல சிஎம் விடுங்கடா. கவுன்சிலர் சூப்பர் ஸ்டார் தான் ப்ரோ பிரைஸ் தமிழ்நாட்டுல. சூப்பர் ஸ்டார் அரசியல் வர சொல்லுங்கடா. அதுக்கப்புறம் இந்த சிஎம் ரெக்கார்டு கவுன்சிலர் ரெக்கார்டை பத்தி பேசுவோம். ப்ரோ தமிழ்நாட்டுல சூப்பர் ஸ்டார் பேசா ப்ரோ போலச்சுக்கலாமா? சூப்பர் ஸ்டார் எங்க அதனால அண்ணா சொல்லியிருக்காருல 1 லட்சம் ஃபார்ம் கொடுத்தா அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும்னு. நம்ம 1 லட்சம் பேருக்கு சைன் வாங்கி பெரிய மெண்டல் ஹாஸ்பிட்டல் ஒண்ணு கட்ட சொல்லணும் ஃபர்ஸ்ட். இதான் முதல் கோரிக்கை. அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அன்னைக்கு வந்து இவங்க வந்து
சிஎம் பதவியை கூட வந்து காசு கொடுத்து வாங்கிடலாமா, அப்புறம் அதாவது பிஆர் டீம் வச்சு வாங்கிடலாமா சிஎம் பதவியை. ஆனா சூப்பர் ஸ்டார் பட்டத்தை வந்து வாங்க முடியாது அவங்க வந்து சொல்றாங்க. எந்த அளவுக்கு தற்கூரியா இருந்திருப்பாங்க. ப்ரோ உண்மைதானே ப்ரோ? ப்ரோ உங்க அண்ணாட்ட சொல்லி எங்களுக்கு எல்லாம் ஒரு கிரீன் கலர் ட்ரெஸ் வாங்கிட்டா ப்ரோ, கரெக்டா இருக்கும். சேர வேண்டிய இடத்துல சேர்த்துனா கிரீன் கலர் ட்ரெஸ் அவங்களே தைச்சு கொடுத்துருவாங்க. எக்ஸ்பீரி ஒரு போன் ஒண்ணு வருது, மெயினான போன். நான் அப்புறமேல உனக்கு கால் பண்றேன். டிஎம் உனக்கு பண்ணிருக்கேன், அதை பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணு ப்ரோ. அப்புறம் அந்த சுகர் டேப்லெட் பிபி டேப்லெட் எல்லாம் கொஞ்சம் மானியம் கொடுக்க சொல்லுங்க. தயவு செஞ்சு கிளம்புங்க தயவு செஞ்சு. கிளம்புங்களா? தனிப்பட்ட பிறகு நான் பேசிக்கிறேன்டா. சரி பாருங்க, ஜாலியா இருங்கல்ல, என்ஜாய் பண்ணுங்க ப்ரோ. இந்த டேப்லெட்டுக்கு கொஞ்சம் மானியம் கொடுக்க சொல்லுங்க ப்ரோ உங்க அண்ணாவை. எல்லாரும் தலைவரை போல இல்ல, எல்லாரும் தலைவரை புழக்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. நாளை காலைல திரும்ப இறங்குறோம். இப்போ வேர்கால இப்ப வந்து ரஜினி வந்து அப்பத்துல இருந்தே அந்த 2014 அந்த டைம்லயே வந்து சண்டே ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது விஜய் கூட வந்து போட்டி, விஜய் தான் வந்து நம்மளுக்கு வந்து அடுத்து வந்து எதிரியா வந்து நிக்க போறான் அப்படிங்கறத 2014 கணிச்சு அந்த ஒரு லிங்கா படம் தோல்வின்னு நினைக்கிறேன். அந்த சமயம் வந்து நம்ம கத்தி படமும் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடியான்னு தெரியல. இப்பதான் நாங்க வந்து இப்போ ஜில்லான்னு சொல்றாங்க, அதுன்னு சொல்றாங்க, இதுன்னு சொல்றாங்க அப்படின்லாம் சொல்லி சம் லேடி வந்து அந்த மாதிரிலாம் வந்து அப்பவே வன்மத்தை வளர்த்து. ப்ரோ இதுல ஒரு பாயிண்ட் என்னன்னா, இது ரஜினி அப்பவே யாருன்னா நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ண தேவையில்லை. ஜெயலலிதா நிறைய பேர் புசேரா நீங்க நான் சிங்க்ல பேசுறீங்க, அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அந்த டைம்லயே ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மெர்சல் வருது. அதுக்கப்புறம் அப்படியே தெரியும் மெர்சல், சர்க்கார், இப்படியே அடுத்தடுத்து வந்து நம்ம கெரியர் வந்து கிராஃப் வந்து ஏறிக்கிட்டே வருது. எங்க வந்து பீக் ஆகுதுன்னா, எவனுமே படம் ரிலீஸ் ஆக தைரியம் இல்லாம எல்லாம் ஓடிடியில் வந்து படத்தை வித்துட்டு போனப்போ நம்மளால வந்து அந்த கொரோனா டைம்ல வந்து தியேட்டர்களுக்கு வந்து நான் வந்து இது பண்றேன், சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி படத்தை ரிலீஸ் பண்ணாம வச்சிருந்து அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி மாபெரும் வெற்றி அடையுது. எல்லா தியேட்டருக்காரங்களும் வந்து கம்பேக் தராங்க. எல்லாருக்கும் வந்து பொருளாதார ரீதியா வந்து ஒரு சின்ன சப்போர்ட் கிடைக்குது. அங்கதான் வந்து அவர் வந்து பீக் ஆகுறாரு. அவரோட கெரியர் வந்து அங்கதான் வந்து அதாவது அந்த மெர்சலுக்கு அப்புறமே அந்த கிராஃப் வந்து ஏறிக்கிட்டே இருந்தது. ஏறுமுகமாவே இருந்தது. அந்த மாஸ்டருக்கு அப்புறம் வந்து இன்னொரு ஆளால டச் பண்ண முடியாதுடா அந்த இடத்த அப்படிங்கிற லெவலுக்கு. அதாவது 2வது இடத்துல இருக்க நடிகராலேயோ 3வது இருக்கிற இடத்துல நடிகராலேயோ அந்த அந்த ஒரு இதை வந்து டச் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் அப்படியே லியோ, கோட்டு, வாரிசு அப்படியே ஏறிக்கிட்டே போச்சு. இதுல வந்து இந்த வாரிசு டைம்ல வந்து என்ன ஆகி போச்சுன்னா, இந்த சரத்குமார் வந்து சொல்லிட்டாரு வந்து, நீங்க தான் வந்து அதாவது ஒரு ஒருத்தரை வந்து ஒரு சினிமால வந்து ஒரு நடிகரை வந்து உச்சபட்சமா பாராட்டுறது வந்து என்ன சொல்லி பாராட்டும்? ஒரு கிங்கு, ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரு சாம்ராட், அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு 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 நடிகரை வந்து ஒரு ஒரு பெருமைப்படுத்துற விதமா, இவங்க தான் கிங்கு, இவங்க தான் வந்து ஒரு சவுத் இந்தியன் சாம்ராட், இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. சூப்பர் ஸ்டார், மெகா ஸ்டார், இந்த மாதிரி நிறைய ஸ்டார் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு வார்த்தையை வந்து ஒரு பாராட்டுற விதமா வந்து பெருமைப்படுத்துற விதமா வந்து சொல்லியிருந்தாரு. ஏன் சொல்லியிருந்தாருன்னா, அது இத்தனை நாள் கூடவே நடிச்சிருக்கோம், கூடவே டிராவல் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் வந்து இருக்கும், விஜயை பார்த்துருப்பாரு, அந்த ஒரு மரியாதை நிமித்தமா வந்து சொன்னது. அதை வந்து விஜய் வந்து அதுக்கு வந்து எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து அதாவது ஓகே தேங்க்யூ அப்படின்ற ரேஞ்சில் தான் அதை வந்து தலைவர் வந்து மெயின்டைன் பண்ணாரு. ஆனா இவனுங்க ஏன் வந்து விஜய் வந்து அதை வந்து நோ சொல்லலை? எதுக்காக நோ சொல்லலை? விஜய் ஏன் வந்து அதை வந்து மறுக்கலை? அதே மேடையில் ஏன் மறுக்கலை? ஏன் மறுக்கணும்னு கேட்குறேன். அவர் வந்து அவரோட மரியாதை நிமித்தமா சொல்றாரு. என்னை வந்து பெருமைப்படுத்தணும் விதமா சொல்றாரு. நான் ஏன் வந்து அதை வந்து வேணான்னு சொல்லணும்? அவர் ஏன் வேணான்னு சொல்லணும்? அதாவது என்னோட படத்துக்கு, என் ஃபங்க்ஷனுக்கு வந்து அவர் வந்து பேசுறாரு. இல்ல அப்படிலாம் சொல்லாதீங்க நான் சொல்ல முடியும். அதை கடந்து போயிட்டாரு அவரு. அதை வந்து பெருசா எடுக்கல. அதை பெருசா எடுக்கலன்னா என்ன மீனிங்னா,
அத வந்து நான் வந்து ஒண்ணும் பெருசா பார்க்கல. அது வந்து ஜஸ்ட் அவரோட ஒப்பீனியன் அது. அப்படின்னு அத வந்து கடந்து போறாரே தவிர, ஆமா நான் தான் சூப்பர் ஸ்டார்ன்னு எங்கேயும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணல. சரியா? எங்கேயுமே வந்து நான் நான் தான் சூப்பர் ஸ்டார். அவர் சொன்னது கரெக்ட். அத நான் வந்து அப்படியே ஏத்துக்கிறேன். அப்படின்லாம் எதுவுமே சொல்லல. சொல்லப்போனா சரத்குமார் பத்தி பெருசாவே பேசல. அத வந்து அப்படியே கடந்து போயிட்டாரு. ஆனா இவனுங்க வந்து அத அப்படியே வந்து சண்டைய பெருசாக்கி, பெருசாக்கி, பெருசாக்கி இந்த அலைபேசியிலேருந்து, அதிலேருந்து அப்படியே சோசியல் மீடியால பூம் பண்ணி விட்டாய்ங்க. பூம் பண்ணி விட்டா அந்த டாபிக் வந்து ஒரு பக்கமா போய்க்கிட்டு இருக்கு. அப்படியே இங்கிட்டு கட் பண்ணா, அந்த ஜெயிலர் வருது. ஜெயிலர்ல வந்து பாட்ட வந்து எழுதிட்டாய்ங்க. இந்த மாரி வந்து பேர தூக்குறாய்ங்க, பட்டத்த பறிக்கிறாய்ங்க. அ செவத்த எட்டி பாருங்க, போய் வெளில எட்டி பாருங்க அப்படின்னு வந்து அ எழுதிட்டாய்ங்க. பாட்டு எழுதிட்டாய்ங்க. பாட்டு வந்துருச்சு. இது வந்து பெரிய பிரச்சனை ஆயிப்போச்சு. என்ன அதாவது அந்த அந்த சண்டை ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கு. இங்க வந்து ஒரு பக்கம் வந்து இங்க பிஸ்மி வீட்டுக்கெல்லாம் போய் நீ ஏன் வந்து விஜய் வந்து சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்ற, அதுன்னு சொல்ற, இதுன்னு சொல்றேன்னு விஜய் இது பிஸ்மி ஆஃபீஸுக்கே நேரா போய் அடிக்கலாம் போயிட்டாங்க. அங்க பிரச்சனை போயிட்டு இருக்கு. பெரிய ஒரு சலம்பலாவே இருந்துச்சு. இந்த நேரத்துல இந்த ஆடியோ லான்ச் நடக்குது. ஆடியோ லான்ச்ல வந்து சும்மா இருக்காம, அதுக்கு வந்து எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்துற மாரி அங்க தானே கதைய சொன்னாப்புல. அங்க சொன்ன கதை வந்து அப்படியே அந்த சண்டைக்கு அதுக்கு வந்து நேரா வந்து விஜய் தான் அப்படின்னு சொல்லி கைய காமிச்சுட்டாங்க. விஜய் தான் சொல்றாரு அப்படின்னு சொல்லி கைய காமிச்சுட்டாங்க. அங்க வந்து ஒரு நடிகர பத்தி பேசலாம் ஓகே. அந்த நடிகரோட கேஸ்ட் அப்படி இருக்கும். அதாவது அந்த டைரக்டர் தோக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லி நம்ம ஆளோட பீஸ்ட் படத்தெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தரக்குறைவா வந்து பேசி அப்படிலாம் எவனுமே எந்த ஒரு மூத்த நடிகரும் அப்படிலாம் பேச மாட்டாங்க. நீங்க கமலஹாசன் வந்து பேசுறதே புரியாது. புரியிறதும் இந்த மாதிரி இருக்காது. இவ்வளவு கேவலமா இருக்காது. கொஞ்சம் தான் புரியும். ஆனா இவ்வளவு கேவலமா இருக்காது. இவ்வளவு கேவலமா பேசியிருக்க மாட்டாரு. நீங்க மத்த எந்த மூத்த நடிகர்கள் பத்தி இது எடுத்து பாருங்க. எவனுமே வந்து இவ்வளவு மட்டமா, அதாவது ஒரு பெரிய நடிகரா இருந்துகிட்டு நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. நம்ம பேசினா இந்தியாவே பாக்குதுப்பா. நம்ம பேசினா இந்தியாவே கேக்குது. இந்தியா ஃபுல்லா ரீச் ஆகுது அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவன் ஸ்கிரிப்ட் தோக்காது, காஸ்டிங் தான் தோக்கும் அப்படின்லாம் போய் பேச மாட்டான். சரியா? சரி, அதுல ஒரு சின்ன இது அது அவன் வந்து அந்த மாதிரி சொல்லியும் அந்த வேட்டையன் பட கலெக்ஷன் வந்து பீஸ்ட் பட கலெக்ஷனை பீட் பண்ணல. ஆஹ் இது ஆஹ் இப்ப அப்படியே போயிட்டு இருக்கு. சண்டை வந்து பெருசாயிருச்சு. ஏன்னா வந்து இவன் வந்து பீஸ்டலை பத்திலாம் வந்து தேவையில்லாம பேசிட்டாரா. அது வந்து நான் பேசிக்கா வந்து எதுவுமே பேசாம விட்டுருந்தா அது வந்து நார்மலா நடக்கிற சண்டை மாதிரி போயிருக்கும். இப்போ வந்து அந்த காக்கா கழுகுன்னு கதைய சொல்லி பீஸ்ட் படத்தெல்லாம் பத்தி பேசினதுனால ஒரு நிமிஷம் பேசினதுனால பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. எப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம சைடு ஃபேன்ஸு நானுமே வந்து அது வந்து அதை எப்படி அப்படிலாம் பேசலாம். படம் ஓடலை, படம் விமர்சன ரீதியாக வந்து படம் வந்து அவுட்டு, ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்துருச்சு, போட்ட காசு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நீ நெல்சனை ப்ரைஸ் பண்ணுற அப்படின்னா நெல்சனை மட்டும் ப்ரைஸ் பண்ணியிருக்கணும். அங்கே வந்து வந்து அதாவது என்னதான் வயசுல மூத்தவனா இருந்தாலும் அவன் முட்டாள் மாதிரி பேசுவான்னு ஒரு சில இது சொல்லுவாங்கல்ல சில பேர், அந்த மாதிரி தான் பேசிட்டாப்புல. சண்டை பெருசாயிருச்சு. அடுத்து வந்து என்ன நடக்க போகுதுன்னு விறுவிறுப்பா ஜெயிலர் படம் ஓடுமா ஓடாதா, ஜெயிலர் படத்தை வந்து ஃபெயிலியர் ஆக்கும், அது இதுன்னு அப்படியே வந்து மீடியா வந்து ஊதி பெருசாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து லால் சலாம் ஆடியோ லான்ச் நடந்துச்சு. லால் சலாம் ஆடியோ லான்ச்சில் இந்த மாதிரி வந்து நான் வந்து யாரையும் குறிப்பிட்டு பேசலை, நீங்கள் எல்லாம் வந்து சண்டை போட்டுக்கிறது வந்து எனக்கு வருத்தமாக இருக்குது, தயவு செஞ்சு அதை வச்சு சண்டை போட்டுக்காதீங்க, அது வெறும் கதை மட்டும்தான், மற்றபடி நான் யாரையும் பாயிண்ட் அவுட் பண்ணி எதுவும் பேசலை, நீங்கள் வந்து சண்டை போட்டுக்காதீங்க. அந்த அந்த அதே மேடையில் தான் வந்து ரஜினிகாந்தை வந்து சங்கி அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணு வந்து ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்தாங்க. அது ஏன் கொடுத்தாங்கன்னா, இந்த சண்டையில் வந்து அதிகமாக வந்து பாதிக்கப்பட்டது வந்து ரஜினியோட கேரக்டர் தான்.
அதாவது அவர் வந்து எந்த அளவுக்கு சங்கி ஸ்டாண்ட் எடுத்தார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம சைடு இருக்கிற ஆட்கள் வந்து எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் எந்த அளவுக்கு சங்கி ஸ்டாண்ட் எடுத்தாரு, அதாவது அவர் சங்கியா தன்னை வந்து எந்த அளவுக்கு காட்டிக்கிட்டாரு முதற்கொண்டு எல்லாமே எடுத்து போட்டதுனால அதுவும் ஒரு பக்கம் வந்து ஸ்ப்ரெட் ஆகவும் எல்லாரு கவனமும் வந்து இவர் சங்கின்ற மைண்ட் செட்டுக்கு போயிருச்சு. அதுக்கு முன்னாடியே திமுக வந்து செட் பண்ணிட்டாங்க. இவர் அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னு தெரிஞ்சதுமே திமுக வந்து செட் பண்ணிருச்சு. இவர் வந்து ஒரு ரைட் ஐடியாலஜி உள்ளவர், இவர் வந்து இப்படிதான், அதாவது ஆதிக்க சாதிக்கு தான் வந்து இது பண்ணுவாரு, ஆதிக்க சாதிக்காரர் இவர். அப்ப அந்த அளவுக்குலாம் வந்து இவரை வந்து போர்ட்ரே பண்ணிட்டாங்க. இவர் வந்து நமக்கு சாமானிய மக்களுக்கு ஏத்தவர் கிடையாது, இவர் வந்து எப்பவுமே பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து இவரை வந்து ஏவி விட்டுருக்கு அப்படின்ற அளவுக்கு அப்பவே சங்கீத மாதிரி போர்ட்ரே பண்ணிட்டாங்க. அதை வந்து அப்படியே இங்க கேரி அவுட் ஆயிடுச்சு. இவர் வந்து அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இது வந்து கேரி அவுட் ஆகுதே அப்படிங்கிற ஒரு இதுல வந்து அவங்க விளக்கம்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனா ரஜினி வந்து பேசுனதுக்கு அப்புறம் நம்ம சைடு நிறைய பேர் வந்து பாவம் இவ்வளவு பெரிய மனுஷன் வந்து இவ்வளவு ஃபீல் பண்ணி பேசுறாரேப்பா, இதுக்கு மேலேயுமா வந்து நம்ம இவரை வந்து விமர்சிக்கிறது, இல்ல வந்து இவரை வந்து இவனே யாரும் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்களா மோனேஷ் பாத்துக்க, நான் வந்து போனே பார்க்கல. நீயும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க மட்டும் நான் நடுவில் ஏதாவது சொல்றதை விட்டு இருந்தேன்னா அதுல ஏதாவது பாயிண்ட் இருந்துச்சுன்னா நீங்களும் சொல்லுங்க, நான் மட்டும் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. சங்கின்னு சொன்னார்ல, எனக்கு தெரிஞ்சது அவர் சங்கின்னா விளக்கம் வேற கொடுத்தாரு, அவரு ப்ரூவ் பண்ணாரு. இப்படிலாம் வந்து போயிட்டு இருக்குப்பா. ஐயோ பாவம்டா, ஏன்டா இவரை போய் இந்த வயசுல வந்து இது பண்ணிக்கிட்டு, நமக்கு அரசியல் இருக்கு, நம்ம அதை பார்ப்போம்டா, இதை விட்டுருவோம்டா, என்னவா பண்ணிட்டு போறாங்க, அந்த மைண்ட் செட்டுக்கு வந்து நம்ம சைடு இருக்கிற எல்லா ஐடிஸும், குறிப்பா அந்த மெயினா இருக்கிற எல்லா ஐடிகளும் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. ஆனா மறுபடியும் எங்க ஆரம்பிச்சிச்சுன்னா, இங்க வந்து இவனுங்க வந்து லியோ ஆடியோ லான்ச்ல, லியோ சக்சஸ் மீட்ல நம்மாலு பேசினார்ல, அதாவது இந்த காக்கா கழுகுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த அது அவரோட அது பாடி லாங்குவேஜ். அது இந்த காக்கா எல்லாமே இங்க ட்ரிகர் பண்ணது வந்து நார்மலா நம்ம வந்து நாள் சலாமுக்கு அப்புறம் நம்ம அவர் பேசுறதுக்கு அப்புறம் நிறைய பேர் நம்ம சைட்ல இருந்து வந்து ட்வீட் போட்டு இது வேணாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அவாய்ட் பண்ணிட்டானுங்க. ஆனா இவனுங்களே வந்து அந்த அவர் ரவுண்ட் அடிச்சதுக்கு வந்து இவரை தான் சொன்னானுங்க அப்படின்னு சொல்லி இங்க ஒருத்தர் இருந்தால, ஒருத்தர் ஸ்பேஸ் ஓடிட்டு இருந்தான்ல, அவனாலதான் இங்க நிறைய விஷயம் நமக்கு ட்ரிகர் ஆகி நம்ம பேச ஆரம்பிச்சோம். நம்ம எல்லாமே நாள் சலாமுக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம அதான் அந்த அதேதான் அந்த காக்கா கழுகுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு சிரிச்சுட்டு அந்த அது அவருக்குண்டான அது பாடி லாங்குவேஜ் அது வந்து அப்படித்தான். அந்த ஒரு ஒரு நகைச்சுவையாடுகிறார் அப்படின்ற ஒரு டெம்ப்ளேட்ல தான் அவர் வந்து பண்ணாரே. அதுல வந்து எந்த சீரியஸான விஷயமும் கிடையாது. அதை பாக்குறவங்களுக்கு அப்படி தெரியாது, அது ஒரு ஃபன்னியான மேனர்ல தான் அவர் சொல்லியிருப்பாரு இந்த காக்கா கழுகுன்னு. அது வந்து எப்படி வந்து இப்படி வந்து எங்களை கேவலப்படுத்தலாம், ஐயோ எங்களை பிடிச்சி இது பண்ணிட்டாங்க, ஐயோ எங்க கையை பிடிச்சி இழுத்துட்டாங்கன்ற லெவலுக்கு ஏதோ வந்து விஜய் போய் ரஜினிக்கு வந்து துரோகம் பண்ண மாதிரி வந்து அந்த அளவுக்கு துரோகி லெவலுக்கு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அதுல அப்படி ஒண்ணுமே சொல்லல. வந்து ஒரே சூப்பர் ஸ்டார் வந்து அவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி விளக்கமும் கொடுத்தாரு. இந்த அப்பா சட்டை கதை இது எல்லாமே வந்து அவரை பேஸ் பண்ணி தான் சொன்னது, சரியா? ஆனாலுமே இவங்க வந்து பாத்தியா பயந்துட்டான், இது அதாவது ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினி சொன்னது இதெல்லாம் வந்து பயந்துட்டான், இது பண்ணிட்டான் பாத்தியா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பக்கம் வாயை நிட்டுனது. அப்படியே எங்கிட்டு அந்த அந்த ஒரு போட்டோவை வந்து அவர் சொல்லிட்டு சிரிச்சுட்டு அந்த நடந்து போன போட்டோவை வச்சு வெறுப்பு பரப்புனது. ஏன் அந்த வெறுப்பை அதுல ஒண்ணுமே இல்லைன்னா அவங்களுக்கு தெரியும். ஏன் அந்த வெறுப்பை பரப்புனாங்கன்னா, இவரோட ஃபியூச்சர் பிளான்ஸை வந்து கணக்குல வச்சு அவங்க வந்து அந்த வெறுப்பை பரப்புனாங்க, இவனை வந்து இப்படியே விடக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த சண்டை ஓயவே இல்லை. இவங்க வந்து விஜய் தளபதியும் அதாவது சம்பந்தப்பட்டவங்க 2 பேருமே கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. லால் சலாம் ஆடியோ லான்ச்ல ரஜினி கிளாரிஃபை பண்ணிட்டாரு. அப்படியே ஆப்போசிட்ல இங்க லியோ சக்சஸ் மீட்ல தளபதி கிளாரிஃபை பண்ணிட்டாரு. 2 பேருமே பேசியாச்சு, ஒண்ணுமே இல்ல, இது நான் அவரை வந்து மதிக்கிறேன், அவர் தான் சூப்பர் ஸ்டார்
அப்படின்னு அவர் தெளிவா சொல்லிட்டாரு. அதே மாதிரி அவர் வந்து அந்த கதையை நான் வந்து அவருக்கு சொல்லல. நீங்க ஏன் திருச்சி மீடியால திருச்சி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு அவரும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அவரும் கிளாரிஃபை பண்ணிட்டாரு. இதே தான் நம்ம சைடு ஃபேன்ஸ் வந்து சொன்னாங்க. 2 பேரும் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எதுக்குடா அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சைடு இருக்கிற ஐடிகள் மோஸ்ட் ஆஃப் ஐடி பிக் ஐடி வந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஆனா அவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, அந்த புரிதல் கூட அவனுங்களுக்கு கிடையாது. அவங்க மெண்டலான்ஸ் தானே, அவங்க புத்தி எப்படி போகும்? அதே மாதிரி போச்சு. அதே மாதிரி சண்டைய மறுபடியும் பெருசாக்குனாங்க. சண்டை வந்து மறுபடியும் அதேதான் இப்போ வரைக்கும் அதேதான் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து கோட்டுக்கு வந்து டேக் போட்டாங்க. கோட்டை வந்து நாங்க ஓட விடாம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கோட்டுக்கு நெகட்டிவ் டேக் போட்டாங்க. கோட்டுக்கு என்னென்னமோலாம் பண்ணி பார்த்தாங்க படத்தை ஓட விடாம பண்றதுக்கு. படம் ஓடி வெற்றியடைஞ்சிருச்சு. பதிலுக்கு வந்து நம்ம பயலுக்கு வந்து வேட்டையனுக்கு பண்ணோம்னு இறங்குனாங்க. அந்த படம் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆளு வந்து இரலவெண்டா போயிட்டான். ஏன் இரலவெண்டா போனான்னா, நம்ம ஆளு வந்து அரசியலுக்கு வந்தாரு, கொள்கையை சொன்னாரு, கட்சி கொடி வந்துச்சு, எல்லாத்துக்கும் பாட்டு ரிலீஸ் பண்ணாரு, மாநாடு நடத்தினாரு, விக்கிரவாண்டி மாநாடு நடத்தினாரு, மதுரையில மாநாடு நடத்தினாரு, மக்களை சந்திக்கிறேன்னு கிளம்புனாரு. எல்லாம் அந்த பீக்ல போயிட்டு இருந்த சமயத்துல கரூர்ல ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தை நடந்து 1 மணி நேரம் கூட ஆகல, இவரோட அக்கௌண்ட்ல இருந்து ட்வீட் வருது. அதாவது அன்னைக்கு தான் வந்து நமக்கு இல்ல, தலைவருக்கே அன்னைக்கு தான் ஒரு உண்மை வந்து விளங்கி இருக்கு. சரியா? நம்ம இத்தனை நாள் வந்து நம்ம இது பண்ணவன், அது மதிச்சவன், ரெஸ்பெக்ட் பண்ணவன் வந்து இத்தனை நாள் வந்து நம்ம வந்து பார்த்து கொண்டாடினவன் வந்து இன்னைக்கு வந்து இப்படி பண்றான், இப்படி பேசுறான் இவன் பெரிய அப்படின்றது. சில்றன்னே வேற என்ன அன்னைக்குதான் தலைவருக்கு தெரியும். என்னன்னா ரஜினி வந்து எல்லா விஷயத்துக்கும் பேசுறவரு, எல்லா விஷயத்துக்கும் எல்லா அநியாயத்துக்கும் குரல் கொடுக்கிறவரு, எல்லா சம்பவத்துக்கும் வந்து வந்து நிக்கிறவரு. அப்படின்னா அவர் வந்து சமூக செயல்பாட்டாளர், சமூக விழிப்புணர்வு உள்ளவர். அவர் வந்து ஒரு பொது விஷயத்துல வந்து கலந்துக்கிறவர். இப்போ அந்த கரூர் இஷ்யூ சீரியஸான இஷ்யூ, ஓகே அது இருந்துட்டு போட்டோம். ஆனா நீ வந்து அந்த 1/2 an hourல நீ ட்வீட் போட்டது, அந்த இஷ்யூ வந்து எஸ்கலேட் பண்ணது, அதுக்கு வந்து நீ ஹேஷ்டேக் போட்டது, ஓகே அது ஏதோ நீ பண்ணிட்ட, உன் வைஃபும் பண்ணிட்டாங்க. இருங்க அத வந்து நான் கோர்வையாவே சொல்றேன். என்னன்னா அந்த ஒரு ட்வீட் ஒண்ணு வருது, 1 மணி நேரம் கூட ஆகல, டெத் கவுண்ட் ஏறிக்கிட்டு இருக்கு, பரபரப்பா இருக்காங்க மக்கள். அந்த பரபரப்புல வந்து நீ வந்து உனக்கு வந்து அந்த கரூர் ஸ்டாம்பேர்டு